அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள் நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு வக்ரமானால உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் பாருங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? இவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். மிதுன ராசி நேயர்கள்னாலே ஒரு ஈர்ப்பு அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா புதனுடைய ராசி. புதன்கிறது பார்த்திங்கன்னா இளமைக்கு உண்டான பிளானட்டு புதன் தான். இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் கொண்டவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு இருக்கவங்களாம் பாருங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருப்பாங்க, மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ராசிங்க. மிதுன ராசினாலே புத்திசாலி தான், அறிவாளி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேரில் படிக்காமல் இருப்பாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லலாம். மிதுன ராசியெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ராசி மிதுன ராசி. நல்ல ஒரு ராசிங்க. நண்பர்களோட எப்பவுமே சேர்ந்துருக்கணும்னு நினைப்பாங்க, எப்பவுமே தனிச்சிருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தான் கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும், கூட யாரோ சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசி மிதுன ராசி. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க, நண்பர்களுக்காக கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள் குரு வக்ரம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு குரு பாதகாதிபதினா பாதகத்தை பண்ணக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துலேருந்து அவர் வக்ரமாகிறார். அப்போ பாதகத்தை பண்ண மாட்டார், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சரிங்களா?
இப்போ உங்கள் ராசி குரு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி வக்ரமாய் 12ஆம் இடத்துல இருக்கார். குரு வக்ரம்னா பாருங்கள், இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். வக்ரம்ங்கிறனா ஒரு கிரகம் ஸ்டெடி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம், தெளிவு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ குரு வந்து இயற்கை சுப கிரகம், அவர் வக்ரமாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வக்ரம்ங்கிறது ஸ்பீடாக செயல்படும். இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குறது தான் வக்ரம் சொல்கிறாங்க. அப்போ வேகமாக குரு செயல்படுறதுனால இந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்துக்காகவும் தொழிலுக்காகவும் முதலீடு போட போகிறீங்கன்னு அர்த்தம். செலவு இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அது சுப செலவாக தான் இருக்கும். 12ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி ராகு, செவ்வாய் ராகு, இந்த மாதிரி கிரகங்களோட காம்பினேஷன் வந்தால் தான் தேவையில்லாத பாவ விரயங்கள், தேவையில்லாம முதலீடு போட்டு ஏமாறுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு, அந்த ஆக்சிடென்ட் அப்படி இப்படினால வரும். ஆனால் இப்போ குரு வக்ரமாகிறார். அப்போ வக்ரமாகறனால சுப செலவு தான் கொடுக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க, தொழில் ஆரம்பிக்க செலவு பண்ண போகிறீங்க. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுங்க சார், கையில் பணம் இல்லை, இந்த காலகட்டங்கள் லோன் கிடைக்குமா, கடன் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு நல்ல கடன் உங்களுக்கு கிடச்சிடும், அதில் சந்தேகமே கிடையாது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இந்த 4 மாத காலகட்டங்களில் பயன்படுத்திக்கிங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வரும். 4 மாத காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அந்த குரு வக்ரமாகறனால சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னே சொல்லலாம். இப்போ குருவோட பார்வையும் பார்க்கும்போது 5, 7, 9 குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடங்கிறது என்ன, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வண்டி, வீடு, வாகனம், வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிறவங்க வீடு வாங்க போகிறீங்க, இடத்த வாங்கி போட போகிறீங்க, ஒரு நிலத்தை வாங்கி போட போகிறீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்க முடியலையே, அடுத்தவங்களாம் வாங்குறாங்க, நம்மளால முடியல, கடனோட என்னாச்சும் வாங்கிடணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுவீங்க, ஒரு எம்டி கிரவுண்ட், ஒரு நிலத்தை வாங்கி போட போகிறீங்க. அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 4 மாதத்தில், சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியம், தாயாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டங்கள். தாயாரோட சொத்து, அம்மாவோட சொத்து கிடைக்காம இருக்க, பெண்டிங்காக இருக்குங்க சார், இழுத்துட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அம்மாவோட சொத்து, பூர்வீக சொத்து, ஏதோ வீடு ஏதோ உங்களுக்கு கிடச்சிரும் இந்த காலகட்டங்களில். படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வாகனம் வச்சுருக்கேங்க சார், வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், 2 வீலர் வச்சுருக்கவங்க காருக்கு மாறுவீங்க, கார் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா புதிய இன்னொரு காருக்கு அப்கிரேட் ஆவீங்க. நல்ல ஒரு சொகுசான ஒரு கார் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாயிரும். குரு வேறங்க பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது 5ஆம் பார்வையே உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது என்ன, கடன், நோய் எதிர்ப்பு, கடன், அதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடன், நோய் எதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாரு. இப்போ அந்த இடத்த குரு பார்த்து என்ன நடக்கணும்னா பார்த்தீங்கன்னா எதிரி இல்லாமல் இருப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், வேலை இழந்தவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், பழைய பாக்கி சம்பளம் பெண்டிங்காக இருக்கவங்களுக்கு சம்பள பாக்கி உங்களுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் வரப்போகுது. உங்களுக்கு வேலையில் இருந்த அந்த மன உளைச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் கம்மியாகும் உங்களுக்கு. இதெல்லாமே அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனாக ஏறி இறங்குறவங்களுக்குலாம் அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வேறங்க பார்ப்பார். உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுக்கு மகர ராசி பார்ப்பார். மகர ராசிங்கிற போது உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ 8ஆம் இடங்கிறது என்ன, திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பிரயாணம். வெளிநாடு போக முடியலன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க, சரிங்களா? உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இந்த சோசியல் மீடியா, இந்த ஃபேஸ்புக்கு அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப், இதில் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மிதுனராசி நேயர்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயமாகும்னு சொல்ல 4 மாதத்துக்குள்ளே நிச்சயமாயிரும் அல்லது திருமணம் நடந்துடும். தொழில் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக முதலீடு போட போகிறீங்க, அது சுபவிரயமாக தான் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத பாப விரயங்கள் உங்களுக்கு இருக்காது. வாகன யோகம், வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருங்க உங்களுக்கு. அதேமாதிரி கேட்ட கடன், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலைங்க சார், கேட்ட இடத்துல கடன் கேட்டோம், கடன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, இழுத்துட்டே இருக்காங்க, அப்புறவான்னு இழுத்தடிக்கிறாங்க, எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, குடும்பத்தை ரன் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதனால் கேட்ட கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சிட்டாலும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்க போகிறீங்க, தீர்த்துக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களோட ஆசைகள், உங்களோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாமே நிறைவேற போகுது.
நல்லா இருக்குங்க அந்த காலகட்டங்கள். சரிங்களா, 2020 கஷ்டப்பட்டது வந்து உங்களுக்கு 2020, 21, 22 பாருங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சோதனைகள் இப்போல்லாம் உங்களுக்கு வராது. நல்லபடியாக மிதுன ராசினியர்கள் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க சுய ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஜாதகங்கிறது தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், அதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.